ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் சுகமாய், வேலமாய், ஆரோக்கியமாய் இருக்க நாங்கள் தொடர்ந்து மன்றாடுகிறோம். கடந்து போன 2024 வருடம் முழுவதும் தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருகிறது போல தேவன் நம்மை சுமந்து வந்த எல்லா வழிகளிலேயும் தேவன் பாதுகாத்த எல்லா காரியங்களையும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், தேவனாகிய கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய அளவில்லாத பிரசன்னம் நிரப்பி இருக்கிறது. ஆகவே நாம் இந்த புதிய வருஷத்தை காணும்படி கர்த்தர் நமக்கு கிரியை செய்திருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே அதிகமாய் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். இந்த புத்தாண்டு நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வருஷமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். இந்த மாதத்தினுடைய இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா! என்ன ஒரு அற்புதமான வார்த்தை, என்ன அற்புதமான வாக்குத்தத்தம்! ஆண்டவர் இந்த வருஷத்தில் கொடுக்கிற வாக்குத்தத்தம் மிகவும் பவர்ஃபுல்லான, வல்லமை உள்ளதான, மகிமை நிறைந்ததான, நம் வாழ்வை பலப்படுத்தக்கூடியதான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த யோவேல் தீர்க்கதரிசனத்தினுடைய பின்னணியை பார்க்கும் பொழுது, அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு தூரமாய் போன பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த பொழுது, இந்த புஸ்தகத்தை ஆரம்பிக்கும் பொழுது அந்த தீர்க்கதரிசி பலவிதமான காரியங்களை அவர் குறிப்பிடுகிறார். அங்கே 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாருங்கள், தேசத்திலே ஒரு பஞ்சம், தேசத்திலே வெள்ளாமைகள் சரியாய் நடைபெறவில்லை, தேசத்திலே அவர்கள் விதைத்த விதைகளை அறுவடை செய்ய முடியாத காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? நல்ல விளைச்சல் வரும்பொழுது பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. விரியரே விழித்து அழுங்கள். அப்படியானால் அங்கே அவர்கள் செய்த வெள்ளாமைகள், அவர்கள் செய்த விவசாயம், அவர்கள் செய்த தொழில் அனைத்துமே நஷ்டமாகி போய்விட்டது. இந்த வெட்டுக்கிளி, பச்சை குழு இதையெல்லாம் எதை சொல்லுகிறார் என்றால், நான் அனுப்பின சேனை என்று சொல்லுகிறார். நீ கையிட்டு செய்கிற வேலைகளெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவேன் சொன்னவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக, அவருடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக தேசத்திலே பலனற்று போய்விட்டது. வயல்வெளி பாழாய் போயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் இல்லை, வெள்ளாமை இல்லை, ஆசாரியர்களுக்கு ஆகாரம் இல்லை, போஜன பலி இல்லை. அங்கே ஆலயத்திலே அந்த போஜன பலி அற்று போய்விட்டது. அது நிமித்தமாக ஆசாரியர்கள் துக்கிக்கிற ஒரு நிலைமைகள், அந்த விதைக்கப்பட்ட விதைகள் அந்த மண்ணுக்கடியிலே போய் சிக்கி கொண்டது. எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமையை பாருங்கள். இந்த முதல் அதிகாரத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வந்தாலும் அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைவதற்கு பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்து எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வரை செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா! இந்த 2024ஆம் வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டதான தோல்விகள், உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டதான நஷ்டங்கள், நீங்கள் செய்ததான காரியங்களிலே பல்வேறுபட்டதான பின்னடைவுகள், இவை எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் மாற்றும்படியாக இந்த புதிய வருஷத்திலே கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், நாம் ஒரு மனம் திரும்புதலை, தேவனோடு உள்ள உறவை, தேவனோடு உள்ளதான ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூடுங்கள். அப்படியானால் தேவ சமூகத்தில் காத்திருங்கள். இதுவரை ஒழுங்கினமாய் இருந்த இந்த ஜெப வாழ்க்கை ஒழுங்காய் மாறட்டும். எந்தெந்த காரியங்களில் தவறி இருக்கிறோமோ அது சரியாக்கப்படட்டும். 2024 எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறோம், எவ்வளவு போராட்டங்களை சந்தித்திருக்கிறோம், எவ்வளவு கண்ணீரான சூழ்நிலைகள். அநேகருடைய வாழ்க்கையில சரியான வருமானம் இல்லாதபடிக்கு, நான் என்ன செய்வேன், என் பிள்ளைகளை நான் எப்படி போஷிப்பேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு
பள்ளி கட்டணத்தை எப்படி கட்டுவேன்? மிகவும் ஒரு தரித்திர நிலைமை வந்துவிட்டதே என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரிடத்திலே மனம் திரும்புங்கள். அப்படி திரும்பும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், மறுபடியும் ஆண்டவர் விளைச்சலை ஆசீர்வதிக்கிறார். மறுபடியும் திராட்சை தோட்டத்தை நன்றாக விளைய செய்கிறார். அத்திமரம் பலனை கொடுக்கிற அளவுக்கு செய்கிறார். தானியமும் திராட்சரசமும் பெருகிற நிலைமையை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். தொடர்ந்து 2ஆம் அதிகாரத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறார், தேசமே பயப்படாது. இன்றைக்கு தேசம் அலங்கோலமாக கொண்டிருக்கிறது. தேவனை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேசமே என்று சொல்லும் பொழுது தேசத்தையும் குறிக்கிறது, திருச்சபையில் இருக்கிற மக்களை குறிக்கிறது. யாரெல்லாம் ஒழுங்கினமாய் நடக்கிறார்களோ அவள் எல்லாரும் தான் குறிக்கிறது. தேசமே, திருச்சபையே, திருச்சபை மக்களே பயப்படாதீர்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். அல்லேலூயா. ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்கள், துக்கங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள், மனமடிவுகள், இதை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற, சந்தோஷப்படுத்த அவர் விரும்புகிறார். ஆனபடினாலே அதையெல்லாம் மறந்து, பின்னானவைகள் எல்லாவற்றையும் மறந்து, இதுவரை நடந்த எல்லா காரியங்களையும் மறந்து, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன தேவன், நடந்தது நடந்ததாக இருக்கட்டும். இன்றைக்கு தேவனிடத்தில் நீங்கள் ஒப்புரவாகுங்கள். ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தத்தின்படி இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் முகத்தில் சிரிப்பே கிடையாது. ஏதோ அவங்க முகத்தை ரொம்ப சீரியஸாக வைத்து கொண்டு வந்தால் தான் பரிசுத்தத்தில் உச்சக்கட்டம்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, மகிழ்ச்சியோடு இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மகிழ்ச்சி என்கிற ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 48:18 என்ன சொல்லுகிறது? என் கற்பனைகளை கவனித்தாயான நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலவும், அல்லேலூயா, சமுத்திரத்தின் அலையைப் போலவும் சந்தோஷ நீதி இருக்கும் என்றல்லவா சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை விட்டு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. ஆகவேதான் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முதலாவது உங்களிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் கலிகூறு. கர்த்தர் கொடுத்த ரட்சிப்புக்காக கலிகூறு, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக கலி கூறுங்கள், கர்த்தர் கொடுத்த நன்மைகளுக்காக கலி கூறுங்கள், கர்த்தர் கொடுத்த சபைக்காக கலி கூறுங்கள், பரிசுத்த ஆவியானவருக்காக கலி கூறுங்கள், கர்த்தர் கொடுத்ததான எல்லா நன்மைகளுக்காக, ஆவிக்குரிய பொருளாதார ஆசீர்வாதங்களுக்காக கலி கூறுங்கள். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய ஆலயத்தில் கலிகூர்ந்து துதிக்க வேண்டும், மனமகிழ்ச்சியோடு துதிக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது இந்த வருஷத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. வில்லியம் கேரி அவருடைய வாசகம் என்னவென்றால், எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யுங்க. அல்லேலூயா. இனி அற்பமாய் சொற்பமாய் செய்யப்பட்டவைகளெல்லாம் இனி வரக்கூடிய நாட்களிலே மிக பிரமாண்டமாய் செய்வதற்கான அபிஷேகத்தை, வல்லமையை தேவன் இந்த வருஷத்திலே கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. தடுமாற்றத்துடனே அடுத்த காரியங்கள் நான் எப்படி செய்வேன்? பொருளாதார நெருக்கடியில் சிக்கி இருக்கிறேனே, கடன் தொல்லை தாங்க முடியவில்லை. சில பேர் ஃபோன் பண்ண அந்த ஃபோனை எடுக்க முடியல. இப்படிப்பட்ட நெருக்கடிகளில் நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இந்த வருஷத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். அல்லேலூயா. அவருடைய சபையில் ஒரு சகோதரர் இருந்தார். அவர் தன்னுடைய மகனுக்காக பல காரியங்களுக்காக கடன் வாங்கியிருந்தார். மாதந்தோறும் கோர்ட்டில் சொல்லிட்டாங்க, நீங்கள் பணத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிட்டு மாதந்தோறும் பணத்தை கட்ட போகிறாரு. ஏங்க உங்கள் கடனெல்லாம் அடைக்கப்பட்டு விடுச்சு, எல்லாம் சைபராக இருக்குது, நீங்கள் எதுக்குங்க பணம் கட்ட வரீங்கன்னு சொல்லி அந்த பேங்கில் அவர் அனுப்பிவிட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடனா, அந்த கடனை அடைக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு வல்லமையான அற்புதத்தை செய்ய போகிறார் அந்த வருஷத்தில். பல வருடங்களா திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லையா? 8 வருடம் ஆகிவிட்டது, 7 வருடம் ஆகிவிட்டது. இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலே மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கும் என்று சொன்ன வசனத்தின்படி ஒரு மழலை செல்வத்தை, ஒரு ஆண் குழந்தையை கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. பல தொழிலை செஞ்சுட்டேன், எதுலையுமே நான் திருப்தி அடைய முடியல.
வேதனை, கஷ்டம். இன்றைக்கு கர்த்தரை செய்கிற வேலைகளெல்லாம் ஆசீர்வதித்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும்படி கர்த்தர் செய்ய போகிறேன். பல வருடங்கள் ஆகியும் திருமண காரியங்கள் நடைபெறவில்லை. சில பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும் அப்படிலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நல்ல புதிய வாழ்க்கையை கர்த்தர் இந்த 2025 வருஷத்தில் கர்த்தர் கட்டளையிட போகிறார். அதுதான் பெரிய காரியங்கள். இதுவரை நடக்காத, இதுவரை நினைத்து பார்க்காத, இதுவரை நீங்கள் வாழ்க்கையில எண்ணியே பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் வல்லமையான கிரியைகளையும் தேவன் உங்களுக்காக செய்ய போகிறார். விசுவாசித்தால் அலையிலே சொல்லுங்க. விசுவாசித்து கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறதை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கிறேன், உங்களுக்காக நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் கலிலேயாவிலே அப்படியே நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கலிலேயாவுக்கு போக அங்கே போறாரு. அங்கே பிலிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை, அவன் பெத்சாயிதா பட்டணத்துக்காரு ஒரு சீசர் கண்டு, என் பின்னே வா என்று சொன்னார். உடனே அவர் பின்னாடி சீசரை அவருக்கு பின்னி போயிட்டார். இப்படியே அவர் போய்கொண்டிருக்கிறதான வேலையில் அங்கே நாத்தானுவேல் என்று சொல்லக்கூடியவரை அவர் சந்திக்கிறார். அவரிடத்துல இவர் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகி சொல்கிறாரு, ஏன்னா தீர்க்கதரிசிகளில் சொல்லப்பட்டவைகள் ஆகமங்களில் கொல்லப்பட்டவரை நான் கண்டிருக்கிறேன், அவர் நாசரேத்துக்காரு, அவர் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி வேதத்தில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு, தீர்க்கதரிசன ஆகமெல்லாம் எழுதப்பட்டிருக்குன்னு அவரை பற்றி அவர் அறிமுகப்படுத்துகிறார். பிலிப்பு நாத்தானுவேல் சொல்கிறார். இப்போ நாத்தானுவேல் சொல்கிறாரு, நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை நடக்குமா அப்படின்னா நாசரேத்திலிருந்து எந்த நன்மையும் வராதான், அப்படிப்பட்ட ஊர். அந்த நாசரேத்து ஊரக்காரராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அவர் சரியாக அதை நம்பலை. ஆனால் ஒன்று சொன்னார் பாருங்க பிலிப்பு அவர்கிட்ட, நீ வந்து பார். அல்லேலூயா, நீ வந்து பார்ன்னு சொன்னார். நம்ம கூட இயேசுவை வந்து பாருங்க, இயேசுவிடத்தில் உங்களுடைய கவலை மாற, கண்ணீர் மாற, துங்கம் மாற, துயரம் மாற, வேதனை மாற, இதுவரை இருக்கிற அடிமைத்தனம் மாற, பாவ பழக்க வழக்கங்கள் மாற வந்து பாருங்க, சபைக்கு வந்து பாருங்க, இயேசுவிடம் வந்து பாருங்க என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. இவருக்கு வேற ஒரு சுவிசேஷம்லாம் சொல்ல தெரியல, வந்து பாருனாரு. நாத்தானுவேல் வந்துகிட்டு இருக்கிறாரு, இயேசு அவரை பார்க்கிறாரு. கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று இயேசு கிறிஸ்து நாத்தானுவேலை பற்றி சொல்றாரு. உடனே எக்ஸைட்டிங் ஆயிட்டாரு. நம்ம நாசரேத்திலிருந்து எந்த நன்மையும் பிறக்காதுன்னு சொல்லி நம்ம சொன்னோம், ஆனால் இவர் வந்ததையுமே நம்முடைய பயோடேட்டாவே சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, நீ பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நான் அறிந்திருக்கிறேன், நீ அத்தி மரத்தில் இருக்கும் பொழுது நான் உன்னை அறிந்திருக்கிறேன் சொன்னதையும் அப்படியே எக்ஸைட்டிங் ஆகி நாத்தானுவேல் சொல்கிறா, நீ தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அப்பொழுதுதான் சொல்றாரு, இதுவரை நான் உனக்கு சொன்னதை கேட்ட உனக்கு இப்படி இருக்குல்ல, இனிதான் உன் வாழ்க்கையில நான் செய்ய போகிற காரியம் எப்படி இருக்க போகுது, அற்பமாவே அல்ல, சொற்பமாய் அல்ல. யோவான் 1:50 இயேசு சொல்றாரு, இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயோ விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஹல்லேலூயா. 2025 கர்த்தர் உங்களுக்கு செய்யக்கூடிய காரியம் பெரியதாக இருக்க போகிறது. அது அளவிட முடியாதது, அது ஆராய்ச்சி பண்ண முடியாதது, மற்ற ஜனங்களால் கிரகிக்க முடியாது, இதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இவருக்கா இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. ஆமென். நடக்குமா நடக்காதா, நீ சோர்ந்து போய் இருக்கலாம். கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை, அந்த கேள்விக்கே பதில் இல்லை, கேள்வியே கிடையாது. இனி ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற அதிசயம் பெருசாக இருக்க போகுது. ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு வீடை கட்டுறதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்து பல நாட்களாக முயற்சி எடுத்து கட்ட முடியாமல் இருக்கிறீங்களா, ஒரு புதிய வழியை திறந்து உங்கள் வீடை கட்டி கொடுப்பார் பாருங்க. வீடை கட்டி கொடுத்தாருன்னா நீங்கள் அந்த வீட்டுக்கு பேர் பெத்தேல்னு வைங்க. ஹல்லேலூயா. ஒரு இடமே எனக்கு இல்லை, கர்த்தர் ஒரு நல்ல இடத்தை கொடுத்து உங்களை கலிகூற பண்ண அவரால் முடியும். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை உண்டு பண்ணி அவளை சந்தோஷமாய் குடியிருக்க பண்ணுகிற தேவன் அல்லவா அவர். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது பாருங்க, நாத்தானுவேலுடைய பயோடேட்டாவே சொல்றாருங்க. அல்லேலூயா. அத்தி மரத்து கீழே இருக்கும்போது, அத்தி மரத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பார் பாருங்க. நாத்தானுவேல் அத்தி மரத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பார்? ஏதோ வாழ்க்கையில் விரக்தியாகி மரத்தடியில் போய் உட்கார்ந்தாரா, இல்லை அத்தி மரத்தில் அத்திப்பழம் கிடைக்குமா கீழே விழுமான்னு பார்த்து உட்கார்ந்தாரா? உங்களுடைய எல்லா நிலைமைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கு. இதுவரை நீங்கள் அடைந்த வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சதா காலமும் குடும்பத்திலே சண்டை, பிரச்சனை, போராட்டத்தை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறதை அவர் அறிந்திருக்கிறார்.
உங்களுக்கு வேலை ஸ்தலத்திலே காணப்படுகிறதான நெருக்கடி அடைந்திருக்கிறார். உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரி உங்களை பாடாப்படுத்துறதை அறிந்திருக்கிறார். ஏன் என் வாழ்க்கை கசப்பாகி விட்டது, மாறாவாக மாறிவிட்டது? இல்லை, மதுரமாக மாற்றுகிற இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய எல்லா நிலைமைகளையும் தெரியும், உன்னுடைய எல்லா காரியங்களையும் நான் அறிவேன் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அவருக்கு ஒரு ஸ்கேன் பார்வை இருக்குது, ஊடுருவி பார்க்கக்கூடிய கண் இருக்குது. நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை பார்த்து இந்த 2025 நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, விசுவாசிகளோ உங்களை கர்த்தர் அபரிதமாய் அவருடைய கிருபையினால் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆனால் விசுவாசிக்கணும், விசுவாசித்தவளே பாக்கியதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அவிசுவாசம் படுகிறதுனால நீங்கள் எந்த காரியத்தையும் ஆண்டவற்றை பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசத்தினாலே நீங்கள் பெற்றுக்கொள்ளாத காரியமே இருக்க முடியாது. விசுவாசத்தினாலே அல்லேலூயா இல்லாதவைகளை சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை அந்த விசுவாசத்துக்கு இருக்கிறது. அல்லேலூயா. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று பைபிள் சொல்கிறது. தேவனிடத்தில் அல்ல, தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாயிருங்கள். தேவனுடைய விசுவாசம் என்ன? ஒன்றுமே இல்லாத இந்த உலகத்தை பார்த்து, ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இல்லாத இருண்டு போன கரடுமுரடான இந்த உலகத்தை பார்த்து உண்டாகு, வெளிச்சம் உண்டாக கடவுது. அல்லேலூயா. வெளிச்சம் உண்டாச்சு. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன உடனே சூரியன், சந்திரன், அது இது எல்லாம் வார்த்தை தான். அவர் சொன்ன உடனே அது நடந்தது என்றால் நீங்கள் விசுவாசத்திலே, ஆனால் விசுவாசத்தினாலே பெரிய தான் சொல்றாரு. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலயா விசுவாசிக்கிறேன்? அல்லேலூயா. இல்லை, அது இல்லை. இதிலும் பெரிய என்ன பெரிதான காரியங்களை கர்த்தர் செய்ய போறான்னு தெரியாது. கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறாரு. ஆழங்களில் அற்புதம் செய்கிறவர், ஆகாயத்தில் அற்புதம் செய்கிறவர், உங்கள் புதிய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் அற்புதம், உங்கள் பேர பிள்ளையுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். உங்கள் ஊழியத்தில் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட பிரயாசங்களுக்கெல்லாம் பலனை பெற்றுக்கொள்கிற வருஷமாக இந்த வருஷத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். நிச்சயமாக சொல்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு காணப்பட வேண்டிய காரியம் என்ன? பெரிய விசுவாசம். அல்லேலூயா. மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் ஒரு சிறபோனிக்க ஸ்திரீ, புறஜாதி ஸ்திரீ ஏசப்பாட்ட வர்றா. தன்னுடைய மகளுக்கு சுகமடையும்படி கேட்க வர்றா. ஆனால் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதுன்னு சொன்னார். அப்படின்னா சொல்ல போனால் நாயின்னே சொல்லிட்டாருன்னு வச்சுக்கலேன். ஆனால் தொடர்ந்து பின்பற்றி அவள் ஒரு அற்புதத்தை பெற்றார். அதோடு ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானார். அல்லேலூயா. உடைய விசுவாசம் பெரியது. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? அற்பமான விசுவாசமா? யாக்கோபு 1:8 என்ன சொல்கிறது? 4:8 என்ன சொல்கிறது? இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவன், அவன் எதையாகிலும் தேவனிடத்தில் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இன்றைக்கு இருமனதோடு நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு மனதோடுக்கு வாங்க, இயேசுவை நம்புங்க, விசுவாசிங்க. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன 2024ஆம் வருஷம் முழுவதும் எங்களை கண்ணை இமைக்காக்கிறத காத்து, எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து, ஜீவனை கூட்டி கொடுத்து, இந்த புதிய வருஷத்தை எங்கள் வாழ்க்கையில் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்திலையும் தேவனாகிய கர்த்தர் கலி கூறுகிற ஆண்டாக, மனமகிழ்ச்சியின் ஆண்டாக, பெரும் ஆண்டவரே நம்பிக்கையை உண்டாக்குகிற ஒரு ஆண்டாக, அப்பா பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிற ஒரு ஆண்டாக நீர் எங்களுக்கு இந்த வசனத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன் ஆண்டவரே, பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்வீராக. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எங்கள் எல்லைகளிலே கேட்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் உடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் ஆண்டவரே, உடைய பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா எங்கள் ஆண்டவரே ஊழியங்களிலே, அப்பா பிள்ளைகள் செய்கிற வேலைகளிலே, அவர்கள் கையிட்டு செய்கிறதான காரியங்களிலே, பிள்ளைகளுடைய படிப்பிலே, குடும்ப வாழ்க்கையிலே, அவர்கள் என்னென்ன காரியங்களுக்காக அந்தரங்கத்திலே ஜெபிக்கிறார் அந்த காரியங்களிலே ஒரு அற்புதம் நடப்பதாக. உலகத்திலே பல்வேறுபட்ட காரியங்கள் எதிராக நடந்தாலும் உடைய பிள்ளைகளை உம்மை நம்பியிருக்கிறபடினாலே நன்மையும் கிருபையும் தொடர்படி செய்யுங்க ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்வையும் நீர் வளமாக்கும். இந்த வருஷத்தில் அவர்கள் இதுவரை செபித்து மறந்து போன அதிக காரியங்களுக்கெல்லாம் என் தேவன் பதிலை கொடுத்து அவளை களிப்பாக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம், சந்தோஷமாக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன்
கைவிடாதபடி காத்துக்கொள்ளுங்க. உடைய நாமம் பிள்ளைகள் மேலும் மகிமைப்படட்டும். கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருஷமாக இருக்க நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.